ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்பளோட வாட் அண்ட் வை சீரிஸ்ல சார்ட்ல நான் எத பார்த்தேன், ஏன் ட்ரேட் எடுத்தேன் அப்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். பிகாஸ் யூசுவலா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்டின்னா, நமக்கு ஒரு கரெக்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் மறுபடியும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்மளால ஃபியூச்சர்ல ட்ரேட் எடுக்க முடியும். ரைட்டா? பட் மோஸ்ட்லி நெறைய பேர் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் வந்து ட்ரேட் எடுக்கிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு டெலிகிராம் குரூப்ல சிக்னல் குடுத்துருக்கலாம். இல்ல அப்டின்னா, அடுத்தவங்க எடுத்தாங்களே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, உங்களோட ஏதோ ஒரு அனாலிசிஸ் வச்சு ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லன்னா ப்ரீவியஸா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு எந்த விஷயத்த வச்சு வேணாலும் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, லாங் டெர்ம்ல உங்களோட ஜர்னிய வந்து நீங்க ஒரு ஸ்கேல்பரோ, இன்ட்ராடேவோ, ஸ்விங்கோ எந்த ட்ரேடிங் பண்ணாலும் ஃபாரெக்ஸ பொறுத்தவரையும் ஒரு லாங் டெர்ம்ல உங்களால மூவ் ஆக முடியாது. ஸோ, நம்மளோட இந்த வாட் அண்ட் வை சீரிஸ் முக்கியமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சார்ட்ல எத ஸ்பெசிஃபிக்கா பார்த்தேன், எதனால இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ தட் இதே சினாரியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரும்போது உங்களால ஈஸியா இத வந்து ரீட்ரேஸ் பண்ணி உங்களால தாராளமா வந்து என்ட்ரி போட முடியும் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரைட். நீங்க வந்து நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டி இல்ல யூடியூப் கம்யூனிட்டில பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நேத்து வந்து நம்ம கோல்ட்ல வந்து ஒரு ஷார்ட் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து எடுத்திருந்தோம். எங்க சொன்னோம் அப்படின்னா 1:2ல வந்து நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்ததா வந்து யூசுவலா நான் வந்து போட்டிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நான் இந்த என்ட்ரி எடுத்தேன்? ஏன் இந்த என்ட்ரி எடுத்தேன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து இந்த அனாலிசிஸ் அப்போ 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளாக் பை ஃப்ளக்ஸ் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டர். 2வது வந்து நமக்கு ரொம்பவே புடிச்ச இண்டிகேட்டர் இந்த மெக்டி அல்டிமேட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டர். ரைட்டா? ஸோ இந்த வந்து ரொம்பவே வந்து பெர்ஃபெக்ட்டான இண்டிகேட்டர். இது 2மே இருந்தாலே போதும். சூப்பரா உங்களால பெர்ஃபெக்ட்டா உங்களால ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து எடுக்க முடியும் மக்களே. ஆல்ரைட். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் தான் நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்போதுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கணும். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ஸ்கேல்ப் பண்றீங்க அப்படின்னா 1 மினிட் 2 மினிட்ல என்ட்ரி எடுக்கலாம். 5 மினிட் 15 மினிட்ஸ்ல அனலைஸ் பண்ணலாம். இதான் வந்து பேசிக் ரூல். இதான் வந்து டைம் சார்ட்டோட பேசிக் ரூல் வென் கம்பேர் டு அதர் ட்ரேடிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஸ்கேல்பிங்க்கு இதான் வந்து பெஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருந்தேன். ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டா வந்து ஒரு ஆர்டர் பிளாக் கிடைச்சது. எப்போ அப்படின்னா கரெக்டா 5:20 5:20 பிஎம். கீழே டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். 5:20 பிஎம்க்கு எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைச்சது. ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இது வந்து என்னோட ஆர்டர் பிளாக். கரெக்ட்டா? ஸோ இது வந்து என்னோட ஆர்டர் பிளாக். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டர் பிளாக் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி, உங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ளூ கலர்ல வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து என்னோட ஆர்டர் பிளாக். ரைட்டா? ஸோ இந்த இண்டிகேட்டர் இருக்கான் பார்த்தீங்களா? வால்யூம், ஆர்டர், பிளாக்ஸ், ஃப்ளக்ஸ் சார்ட். இந்த இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான். ஸோ ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர ஹைட் பண்ணிருங்க. ஆல்ரைட். ஸோ இப்ப நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வந்து கண்டுபிடிச்சாச்சு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நியூயார்க் செஷனோட ஓப்பனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் அப்பதான் கோல்ட்ல யூசுவலா ஹை லிக்விடிட்டி அண்ட் வால்யூம் இருக்கும். அது யூசுவலா எல்லாருக்குமே தெரிஞ்சது. கூல். இப்ப இது வந்து ஆர்டர் பிளாக். கரெக்ட்டா சொன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு எழுதிடுறேன். எங்க வைக்கலாம்? ஓகே. இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளாக் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 2வது கன்ஃபர்மேஷன். ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா, என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சா அது வந்து கரெக்ட்டான ஆர்டர் பிளாக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா, அந்த ஆர்டர் பிளாக்கு கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா செல் கேண்டிலா தான் இருக்கும். இஃப் இன் கேஸ் வந்து அது ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா, அந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ண கேண்டில் கண்டிப்பா பை கேண்டிலா தான் இருக்கும். ஸோ இது 2மே வந்து ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் கேண்டில். கேண்டில் வந்து ட்ரெண்ட பொறுத்த மாரி இருக்கணும். இஃப் இன் கேஸ் அது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா செல் கேண்டில். இஃப் இன் கேஸ் அது அப் ட்ரெண்ட் அப்படின்னா பை கேண்டில். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் டன். 2வது கன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அங்க எஃப்விஜி கிரியேட் ஆயிருக்கணும். எஃப்விஜி கிரியேட் ஆகல அப்படின்னா, அது இன்வேலிட் ஆர்டர் பிளாக். அது ஒரு ஆர்டர் பிளாக்கே கிடையாது. ஸோ நமக்கு இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்டர் பிளாக்க ட்ரா பண்ணி வச்சுட்டோம். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல பாருங்க எங்க சொன்னோம் அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கும், இந்த கேண்டிலுக்கும் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எஃப்விஜி. பெர்ஃபெக்ட்டா ட்ரா பண்ணியாச்சு. ஸோ எஃப்விஜி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபேர் வேல்யூ கேப். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும், 3 கேண்டிலுக்கும் உள்ள இருக்க கேப்ப தான் வந்து நம்ம ஃபார் வேல்யூ கேப் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஸோ நான் இத வந்து கொஞ்சம் கீழ வச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து தெளிவா தெரியும். ஸோ இந்த எஃப்விஜி இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஃப்விஜிய நான் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன்.
கூல். ஸோ இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளோட எஃப்விஜி. ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஃப்விஜி அப்படின்ற மாரி மார்க் பண்ணிக்கலாம். சூப்பர். நான் இப்ப இதெல்லாமே வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எப்ப அனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து எனக்கு ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்விஜி கிரியேட் பண்ண உடனே இந்த இந்த என்ட்ரீஸ்லாம் நான் போட்டு வச்சுர்றேன். ஸோ எக்ஸாக்ட்டா வந்து எனக்கு 6, 6:30க்குலாம் வந்து இதெல்லாம் தெரிய வந்துருச்சு. ஓகே. நான் வெயிட் பண்றேன். ஏன் அப்படின்னா, நியூயார்க் செஷன் அப்பதான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி கண்டிப்பா ஒரு இடத்துல உங்களுக்கு ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்விஜி இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் மறுபடியும் அத டச் பண்ணும்போது உங்களுக்கு புல் பேக் நடக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நான் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்டா வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, 18:40 அதாவது 6:40க்கு வந்து எனக்கு ஒரு ரீட்ரேஸ் குடுத்தது. அதாவது உங்களுக்கு வந்து பேக் குடுத்து இத வந்து டச் பண்ணுச்சு. கரெக்ட்டா நம்மளோட எஃப்விஜி அட் த சேம் டைம் நமக்கு ஆர்டர் பிளாக்கும் வந்து வேலிடா இருந்தனால உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து புல் பேக் குடுத்து அத டச் பண்ணுச்சு. சூப்பர். இப்ப புல் பேக் குடுத்து டச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ட்ரி போணும். கரெக்ட்டா? ஆனா என்ட்ரிக்கு வந்து நம்மளோட சிக்னல் அதாவது நம்மளோட இந்த மெக்டி இண்டிகேட்டர் இருக்கான்ல, ஸோ அவன் சிக்னல் குடுத்தா தான் நம்ம வந்து என்ட்ரி போணும். பிகாஸ் யூசுவலா நம்ம ஒரே ஒரு இண்டிகேட்டரையோ இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வச்சு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போக மாட்டோம். ஒரு சில இந்த மாதிரி இண்டிகேட்டர், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட அனாலிசிஸ் இதெல்லாமே வச்சு தான் நம்ம யூசுவலா வந்து என்ட்ரி போவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு புல் பேக் ஆயிடுச்சு. புல் பேக் ஆயிட்டு இந்த இடத்துல டச்சும் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்டா உங்களுக்கு சொல்றேன். இந்த இந்த இடம் பாருங்க. கரெக்ட்டா வந்து நம்மளோட எஃப்விஜில வந்து டச் ஆயிருச்சு. ரைட்டா? பட் ஆனா இப்ப வந்து எனக்கு நம்மளோட மெக்டி இண்டிகேட்டர் இருக்கான்ல, அதுல வந்து எனக்கு இன்னும் கீழ வந்து இன்னும் எனக்கு சிக்னல் வரல. சிக்னல் வந்துச்சு. பட் ஆனா சிக்னல் என்ன சிக்னல் இருக்கு பாருங்க. கரெக்ட்டா அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் பை சிக்னல் வந்து காமிக்குது. ஓகே. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போதுமே அனாலிசிஸ் 5 மினிட்ஸ்ல பண்ணணும். என்ட்ரி சிக்னல் அண்ட் என்ட்ரி எங்க எடுக்கணும் அப்டின்னா, 1 மினிட் இல்லன்னா 2 மினிட்ஸ்ல எடுக்கணும். கரெக்ட்டா? அப்பதான் வந்து ஸ்கேல்பிங் வொர்க் ஆகும். ஈவன் தோ நமக்கு இந்த இடத்துல 5 மினிட்ஸ் டைம் சார்ட்ல என்ன ஆயிருக்கு? நமக்கு வந்து இந்த இடத்துல பை சிக்னல் காமிச்சாலும், இது அப்படியே நம்ம 1 மினிட் டைம் சார்ட்க்கு போவோம். சூப்பர். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, 1 மினிட் டைம் சார்ட்ல இருக்கோம். நான் சார்ட்ட ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிறது வந்து நம்ம 1 மினிட் டைம் சார்ட்ல இருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இப்ப இந்த இடத்துல நான் இத வந்து கொஞ்சம் மேல எடுத்து காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு தெளிவா புரியும். கூல். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா இங்க தான் வந்து எனக்கு ரீட்ரேஸ் ஆச்சு. ஆனா மறுபடியும் எனக்கு வந்து என்ன ஆச்சு? 5 மினிட்ல தான் வந்து எனக்கு என்ன காமிச்சது அப்படின்னா, பை ட்ரெண்ட் காமிச்சது. பட் ஆனா 1 மினிட்ல பெர்ஃபெக்ட்டா எனக்கு வந்து 18:50 6:50க்கு எனக்கு சிக்னல் வந்துடுச்சு. ஸோ சிக்னல் இங்க தான் வந்துச்சு. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் உங்களுக்கு வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி சிக்னல் கிடைச்சோனே நம்ம வந்து என்ட்ரி போட்டாச்சு. ரைட்டா? பட் நான் வந்து இத 1:2ன்னு சொல்றேன். நமக்கு 1:2 இல்ல. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, இது ஆக்சுவலா வந்து 1:4 அதாவது 4.5 வரையும் நமக்கு இந்த என்ட்ரி வந்து பாசிபிள் இருந்தது. பட் நான் வந்து எப்போதுமே வந்து 1:2லயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் நீங்க 1:2ல தான் க்ளோஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இஃப் இன்கேஸ் மார்க்கெட் கீழ போகுதுன்னா, தாராளமா நீங்க வெயிட் பண்ணி கூட உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ யூசுவலா வந்து இப்படி தான் மக்களே நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி வந்து எடுக்கணும். இது ரொம்பவே சிம்பிள். பிகாஸ் நீங்க 5 மினிட்ஸ் அனலைஸ் பண்ண போறீங்க. 1 மினிட்ல என்ட்ரி போட போறீங்க. இவ்வளவுதான். ரைட்டா? ஸோ 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளாக் கண்டுபிடிக்கணும். ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம இந்த வால்யூம் ஆர்டர் பிளாக்ஸ் ஃப்ளக்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போறீங்க. ரைட்டா? ஒன்ஸ் நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடா இல்லையான்றதுக்காக கேண்டில் ஸ்டிக்ஸையும் அட் த சேம் டைம் நீங்க எஃப்விஜியும் செக் பண்ண போறீங்க. இது ரெண்டுமே வேலிடா இருந்துச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணணும். மார்க்கெட் மறுபடியும் உங்களுக்கு புல் பேக் கொடுத்து அந்த ஆர்டர் பிளாக் அண்ட் பிளஸ் எஃப்விஜியை டச் பண்றதுக்காக வரும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு என்ட்ரி. பட் நீங்க என்ட்ரி டக்குன்னு எடுத்துடக்கூடாது. நம்மளோட இந்த மெக்டி இருக்கான் பாத்தீங்களா? இந்த மெக்டி எம்டிஎஃப் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டர்ல நமக்கு என்ன சிக்னல் வந்திருக்குன்றத பார்க்கணும். பட் இதை வந்து நீங்க 5 மினிட்ஸ்ல பார்க்கக்கூடாது. 1 மினிட்ல பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் தான் பண்ணணும். என்ட்ரி கன்ஃபர்மேஷன் அண்ட் என்ட்ரி வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் எடுக்கணும். ஸோ 1 மினிட் ஆர் 2 மினிட்ல நீங்க தாராளமா பார்க்கலாம். இங்கே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம நினைச்ச மாதிரி அப்பதான் கீழே வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்னலும் கிடைச்சிச்சு. தாராளமா நம்ம என்ட்ரி போட்டாச்சு. இங்கே 1:2ல பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி மக்களே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஆர்டர் பிளாக் பிளஸ் எஃப்விஜி வச்சு பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாட் அண்ட் ஒய் அனாலிசிஸ், அதாவது நான் சார்ட்ல எதை பார்த்தேன், ஏன் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்ற அனாலிசிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.